ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு என்னோட இருக்கிற ஹேண்ட்பேக் கலெக்ஷனில் கொஞ்சத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பாவங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நான் காட்ட போகிறது என்னட்ட இருக்கிற பேக்ஸ் எல்லாத்துலேயுமே வயது கூடின பேக் அது 1999ஆம் ஆண்டு வேண்டின பேக். வேண்டினு சொல்லி நான் வேண்டியில் எங்களோட ஆன்டியா கனடாவிலேருந்து ஆண்டி ப்ரெசென்ட் பண்ண பேக். அது இது அந்த கையால் அந்த நூல் இதண்டு ஒரு பின்னின மாதிரி ஒரு பேக், பின்னல் பேக் தான் இது எத்தனையோ தரம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏண்டா இது இந்த மாதிரி இப்படி கொள்விக்கொள்ளலாம், ட்ராவலிங் அதுகளுக்கு நல்லது. இது பார்க்க சின்ன பேக் மாதிரி இருக்குது, ஆனால் எவ்வளவோ திங்ஸை இதுக்கு வச்சுக்கொள்ளலாம். அப்போ எல்லாத்தையும் இதுக்கு போகிற இது இப்போ பிஞ்சும் போயிட்டது. அப்போ எனக்கு இது சரியான இருக்கிறதுலே ஃபேவரட்டான பேக்குண்டா இதை சொல்லுவேன். அந்த யூஸ்ஃபுல் நல்லா யூஸ் பண்ணக்கூடிய பேக்குன்னா இதை சொல்லுவேன். இதுக்காக நான் தேடி பிடிச்சி இதே மாதிரி வேணுமென்றதுக்காக இது பழுதாகி கொண்டு போகிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் அந்த கையில் விட்டுட்டே தவிர மற்றும்படி இந்த ஒர்க் அப்படியே இருக்குது, பழுதாகாமல். ஒரு நல்ல ஒரு பேக். இதுக்காக நான் இதே மாதிரி வேணுமென்று தேடி பிடிச்சி வேண்டின பேக் தான் இன்னொரு பேக். டேங்க் இது சிமிலரான அதே மாதிரி அந்த ஹேண்ட் ஒர்க்கான பேக் அதே மாதிரி. ஆனால் அது நீட்டி கொஞ்சம் நீட்டு குறைவு என்றாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி கொஞ்சம் சாமானெல்லாம் வைக்கலாம், இப்படி கொண்டு போகலாம், இப்படி கையிலையும் வச்சுக்கலாம், இல்லாட்டி இப்படியும் போட்டு கொண்டு போகிற பேக் தான் இது. மற்றது இருக்கிறதுலே சீப்பஸ்ட் பேக்குண்டா இந்த பேக். இது நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 இயர்ஸ் வெல்ல வேண்டியிருக்கேன். இதை எங்கே வேணாண்டா ஸ்ரீலங்காவில் வேண்டினா. ஆனால் இது எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் நல்ல பெரிய பேக், இவ்வளவு திங்ஸை நீங்கள் இதுக்கு வைக்கலாம், சரியான இடம் இருக்குது. இப்போ ஒரு ட்ரிப்புக்கோ, இப்போ 1 டே ட்ரிப் அப்படி எதுவும் போகிறேன்டா, அப்படி ஒரு உடுப்பு இல்லாட்டி இப்போ பிள்ளைகள திங்ஸு இல்லாட்டி சாப்பாடு அந்த மாதிரி வச்சு கொண்டு போகிறதுக்கு நல்லது. நான் எங்கே போனாலும் ஒரு ஹேண்ட்பேக் ரெண்டா எனக்கு அது விருப்பமானது. இது அதுவும் எங்கே வேணும்னு சொன்னால் நாங்கள் நவாலியில் இருக்கிறோம். நவாலி மேனிப்பாய் அந்த ஒரு கடையில் வேணான். அப்போ என்னட்ட இருக்கிறதுலே விலை குறைஞ்ச ஹேண்ட்பேக்கெல்லாம் இதான். ஒரு 3 வருஷத்துக்கு முதல் இந்த ஒரு கசின் சிஸ்டரோடு போய் வேண பேக். நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்ரீலங்கா காசு ஒரு 2000 ரூபா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். இது அந்த பேக். பிறகு இந்த ஃபேவரட் இன்னொரு பேக்குண்டா ட்ராவலிங் அதற்கு உதவுற பேக்குண்டா இந்த பேக். நல்ல ஒரு சாஃப்ட்னஸ், நல்ல ஒரு மெட்டீரியல் தொட்டால் நல்லா அந்த குஷன் மாதிரி இருக்கும். பார்க்க சின்ன பேக் மாதிரி இருக்குது, ஆனால் இதுக்குள்ள திங்ஸ் வச்சுக்கொள்ளலாம். என்ன பிரச்சனைனா நீங்கள் ஒரு ட்ராவலிங் ட்ரிப் அதுகளை போய்க்க, இப்போ நீங்கள் தனியாக போகிறது வரை தனியாக இருந்தாலும் குழந்தைகளோ ஃபேமிலியாக போய்க்க சரி, ஒரு ட்ராவலிங்கில் ஒரு நீங்கள் இப்போ 24 hours ட்ராவல் பண்ணுறேன்டா எந்த நேரமும் கையில் பேக்கை பிடிச்சி கொண்டு இருக்கலாம். இது சரியான ஈஸி கோயிங் பேக். இதுக்கு பேக் இதுக்கு எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு கம்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. பார்க்க சின்ன பேக் மாதிரி இருக்குது, சொன்ன மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு சாமான்கள் வைக்கலாம், கொஞ்சம் தண்ணி, ஒரு கொஞ்சம் சாப்பாடு, பாஸ்போர்ட்ஸ், அது உங்களோட மேக்கப் பவுச், அது எல்லாத்தையும் வைக்கலாம். வச்சு நீங்கள் பூட்டி கொண்டு போகலாம். அப்போ கூட ஃபோன் இந்த முன்னால் வரும், இல்லாட்டி பின்னால் வரும். இல்லாட்டி இப்போ எதன் கார்ட்ஸுகள் அப்படின்னா முன்னாடியோ பின்னாடியோ குயிக்காக எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி பாவிச்சு கொள்ளலாம். இது என்னோடய ஃபேவரட் ட்ராவலிங் பேக். பேக்ஸ் இருந்தாலும் ஆனால் சிலரைத்தான் நீங்கள் ஒரே யூஸ் பண்ணுவீங்க, ஏன்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறபடியா. அப்போ ட்ராவலிங்குக்கு டிப் இந்த மாதிரி ஹேண்ட்ஸை ஃப்ரீயாக விட்டால் தான் உங்களுக்கு நல்லா
வேறு பேக் எடுக்கவோ குழந்தைகளை பார்க்கவோ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இதுகளை ரசிக்கவோ இயலும். ஒரு பேக்கை பிடிச்சா அது இயலாது. இது வந்து பிறகு வந்து இன்னொரு இன்னும் ஒன்று இல்லை, இன்னும் இருக்குது வாரன். இந்த ரெண்டு ஓல்டஸ்ட் பேக்குன்னு சொன்னான் அதை. இதுவும் அந்த 1999 தான். இதுவும் கனடா பேக். எனக்கு வந்து எங்களோட ஆன்டா ஒன்று தந்தது. இது கனடா, ஆனால் வந்து மேட் இன் யூஎஸ்ஏ என்று அடிச்சிருக்கு. இன்னும் அந்த லேபிள் வந்துருக்கு யூஎஸ்ஏ. இது இப்படி ஒரு ஸ்டெப்பும் இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த கலர் மாறிட்டது தெரியுது. ஆனால் நீங்கள் இதை உள்ளே வச்சு ஒரு ஃபங்க்ஷன் அதில் கொண்டு போயிருக்க ஸ்டில் நல்ல வடிவாக தான் இருக்குது. இது உண்டு. மற்றது இது வந்து 2000 வந்து கொழும்பில் வேண பேக். இதுவும் ஒரு 3-4 தரம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏண்டா இது முந்தி வந்து சிங்கிளாக இருக்கேக்க இப்படி இதுகளை கொண்டு போகலாம். பிறகு உங்களுக்கு குழந்தைகள் ஃபேமிலின்னு சொல்லியிருக்க அவையோட திங்ஸ் வைக்கவே ஒரு பெரிய பேக் தேவைப்படும். அப்போ அதால் இது கொஞ்சம் இந்த யூஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. ஆனால் திருப்பி வந்து இதை யூஸ் பண்ணலாம். நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னும் இந்த இதை பார்த்தீங்கன்னா சேம் நல்ல மினுமினுப்பாக நல்ல இதாக தான் இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது. இது எப்படி எல்லாம் இது ஓப்பன் ஆகும். இது ஒரு நல்லது பேக். இது 2025 years. இது வந்து எனக்கு ஒரு ஆள் கிஃப்ட் பண்ணின பேக். இதில் முதல்ல வந்து 2011 இதில் வந்து இப்படி ப்ளூ ஸ்டோன்ஸ் இருந்தது. இதை வந்து பிஞ்சிட்டுது. ரெண்டாலும் அந்த ப்ளூ ஸ்டோன்ஸ் இருந்ததுன்று நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். மற்றும்படி இது இப்படி ஸ்டைலுக்கு கொண்டு போகிற ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் பேக். இப்படியும் கொண்டு போகலாம். இல்லாட்டி வந்து இதை திறந்து இதில் இப்படியும் கொள்விக்கொண்டு போகலாம். 2 விதமாக யூஸ் பண்ணலாம். அதில் விருப்பம் அதை 2 விதமாக யூஸ் பண்ணுறேன்னா இது என்னென்ன இப்படி நீங்கள் ஃப்ரீயாக காய்ச்சி கொண்டு இருக்கலாம். இது தோண்டிக்கொண்டு. ஸோ இது பிறகு வந்து ஒரு ஸ்பெஷலான பேக்குண்டா இந்த பேக். நான் இந்த லெதர் பேக்கள் பாவிக்கிறேன். ஏனென்றால் அந்த மிருகங்களை கொண்டு அப்படியானதுன்னு சொல்லி பாவிக்கிறேன். ஆனால் இது வந்து நான் ஒரு சார்தீனியா ஹொலிடேக்கு போய்க்க மார்க்கெட்டில் விற்ற பேக். ப்ராப்பர் லெதர். நீங்கள் இதை மணந்து பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு லெதர் வாசம் ஒன்று வரும். இது என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இந்த பேக்கில் வந்து இது எல்லாமே ஹேண்ட்மேட். இந்த ஸ்டிச்சும் வந்து ஹேண்ட்மேடாக தான் நான் தச்சிருக்கிறேன். இது வந்து இது வரையில் 2 தட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது என்ன பிரச்சனைனா சின்ன பேக். இப்படி எங்கே அங்கே ஒரு ஈவினிங்கோ இதை ஒரு சின்ன ஷாப்பிங் தனியாக போகிறேன்டா இது ஓகே. இதுக்கு என்ன ஒரு கிரெடிட் கார்டு, ஐடென்டி கார்டு, மற்றது ஒரு ஃபோன். என்ன அந்த ஐஃபோன் வந்து வைக்க கொஞ்சம் வந்து இது காணாமல் வருது. அப்போ அதான் பிரச்சனை. இந்த ஃபோனை வந்து அப்புறம் திரும்ப இந்த ஜீன்ஸ் அதில் வைக்கிறன்றது கொஞ்சம் நடக்காது. இது ரவி ஜாக்கெட் அப்படின்னால 2 தடவை யூஸ் பண்ண பேக். அடுத்தது வந்து இதுவும் சரியான வயது போன பேக். 2000 இல்லாட்டி 1999. இதுவும் எனக்கு ஒரு கிஃப்டாக வந்த பேக் தான். நான் நினைக்கிறேன் ஆன்டி கனடாலேருந்து தந்த பேக் தான். இது வந்து இந்த மாதிரி இந்த 2 கலர்ஸுக்கு தான் நான் இந்த பேக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ரௌன் மற்ற இந்த மாதிரி ஒரு பேஷ் இந்த மாதிரி ஒரு கலருக்கு தான் நான் போட்டிருக்கிறேன். இது வந்து இப்போ பார்ட்டியெல்லாம் கொண்டு போகிற பேக். ஆனால் எளிய மனமில் வச்சுருக்கிறேன். ஸ்டில் இது வந்து நீங்கள் இங்கே மாற்றி கொண்டு போகலாம். ஸோ அதால் வச்சுருக்கிறேன். சிலவுகளில் இந்த ஹேண்ட்பேக்ஸில் இருந்து இதன் காசு லிப்டிக்ஸ் அந்த மாதிரி இதன் உண்டு வரும். மற்றது அடுத்ததாக வந்து
இது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்மேட் பேக். இதுவும் இப்படி கொழுவிக்கொள்ளலாம். இது வந்து இபிசால வேண்டின பேக். இதுலேயும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் இதுவும் ஹேண்ட்மேட் பேக் தான். என்ன இதுன்ற ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இது இந்த இதில் இருக்கிற வட்டமாக இருக்கிற இது வந்து சிரட்டை. அந்த ஊரில் தேங்காய்ந்த அந்த கோது அந்த அந்த அதில் அந்த சிரட்டை வந்து சிரட்டையில் செய்தது தான் இந்த பேக். அவள் சரியான ஒரு க்யூட்டான பேக் உண்டு. இதுவும் இப்படி தனியாக ஒரு இங்கே ஹவுஸ் வாங்க அப்படி போய்க்க பாவிக்கக்கூடிய பேக். சும்மா ஒரு கார்ட் இல்லாட்டி ஒரு ஃபோன் அந்த மாதிரி வச்சு போகிற பேக். இது வந்து நான் வேண்டினதுக்கு ஒரே ஒரு கார்ட் பாவிச்சிருக்கிறேன். இன்னும் இது யூஸ் ஆகலை பெருசாக. இனி ஃப்யூச்சரில் சிலவங்களை பாவிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது அந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் பேக். இது 4 இயர்ஸாக வச்சுருக்கிறேன். கெஸ்ஸிங்க இது உண்மையாகவே சூப்பர் பேக். ஏன்னு சொன்னால் இதுக்குள்ள ஐஃபோன் அந்த மாதிரி நீட்டான ஃபோன் வைக்க ஸ்பேஸ் இருக்குது. கார்ட் வைக்கவும் இதில் 4 கார்ட் வைக்கக்கூடிய ஸ்பேஸும் இதில் இருக்குது. இப்படியே இதை எடுத்து கொழுவிட்டு போக வேண்டியதான். மற்ற என்னன்னு சொன்னால் இந்த கெஸ்ஸை பொறுத்தவரை சிலது வந்து அந்த லெதர் வந்து அந்த ப்ராப்பர் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்தில் சாதுவாக அந்த அந்த சைட்டுகள் அப்படிங்கிற யூஸை பொறுத்து கொஞ்சம் பிய தொடங்குது. ஆனால் இந்த பேக் இது வந்து இதுவும் கெஸ்ஸிண்டு தான். ஆனால் இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் நல்லா நின்று பிடிக்குது. அப்போ அந்த மெட்டீரியலையும் பார்த்து வேண்டோனும். இது ஓகேயாக இருக்குது. மற்றது இந்த பேக்கில் வந்து அந்த மார்க் பேக், நார்மல் பேக் அப்படி என்று சொல்லி அது நான் மார்க் பேக் போட்டால் தான் எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பீஸை போட்டால் தான் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் நம்பாத ஒரு ஆள். ஏனென்றால் நீங்கள் என்ன மார்க் பேக்கை போட்டாலும் என்னத்தை செய்தாலும் உங்களோட கேரக்டரோ நீங்கள் ஆக்களோட பிளங்குற விதமோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற விதமோ நீங்கள் என்ன மாதிரி மெட்டவையை மதிக்கிறீங்கன்றதோ அதுகளை வச்சுட்டான் ஒரு ஆளுன்ற அந்த ஸ்டேட்டஸ் அதை வந்து நிர்ணயிக்கணுமே தவிர இந்த மாதிரி நான் மார்க் பேக் போட்டால் இல்லாட்டி மார்க் கொடுத்து போட்டால் அதை வச்சு அதை இதுன்றா தான் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்றதை அதை நான் நம்பாதுதான். ஆனால் ஒரு ஆசை, ஓகே நானும் இதை வேண்டணும், ஒரு விருப்பம் அந்த ஹேண்ட்பேக்ஸ் அந்த கலெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஆசைன்னு சொன்னால் நீங்கள் அதை வேண்டும். அதுக்காக இதை நான் கண்டிப்பாக மெட்டவை வேண்டிட்டு நான் இவை வேண்டினதை நான் வேண்டணும், இவே கிணத்துக்கு அப்படின்னு தான் நான் விழணும் அந்த மாதிரி இல்லை. இந்த பேக் எல்லாம் இவிசால வேணா இது வந்து ஏதோ 20 or 25 யூரோஸ்க்கு வேணா. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் தான். கண்டிப்பாக அந்த மார்க் தான் ஸ்டேட்மெண்ட் பீஸ் இல்லை. இவர் எல்லாம் ஒரு ஹேண்ட்மேட் நல்ல ஆர்ட் ஒர்க். இது இப்போ எல்லாரும் அப்படி வச்சிருப்பேன் இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்து வேண்டினாலும் ஓகே. அடுத்தது வந்து இது வந்து எனக்கு இப்போ கிஃப்டாக கிடைச்சது. கசின் வந்து எனக்கு தந்தது. நல்ல ஒரு கலர். மற்றது வந்து ஒரு வெல்வெட் ஒரு லுக் கொண்டு கொடுத்துருக்குது, நல்லா இருக்குது. மற்றது இதுவும் அப்படித்தான். இது நீங்கள் இந்த மாதிரி போடலாம். ஸோ நல்லா பிடிச்சிருக்குது. இன்னும் போட இல்லை, ஃப்யூச்சரில் போடுவேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபங்க்ஷனுக்கும் போடலாம். ஒரு கோல்டியாக இருக்கிறதுனால இல்லாட்டி நார்மலாக இப்போ பிளாக்குக்கு தனி பிளாக் போடைக்க இல்லாட்டி தனி ஒயிட் போடைக்க அப்படின்னு நீங்கள் வந்து இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம்.
அடுத்தது இது நல்லா யூஸ் பண்ண பேக். ஆனால் இது சொல்லணும் நல்ல குவாலிட்டி. இது நான் ஒர்க்குக்கு கூட யூஸ் பண்ண பேக். இப்போ வேறு பேக் ஒன்று மாற்றி வச்சுருக்கிறேன், மாற்றி தான் போடுறது. இது வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனை இருந்தால், இது நான் ஆன்லைனில் வேண்டினா என்ன பிரச்சனை இந்த பேக்குக்குண்டா, இதில் ஒரு பட்டன் இருக்குது, இப்படி ஓப்பன் பண்ணுவோன்னா இதுக்கு வந்து சிப் ஒன்றும் இல்லை. இந்த சைட் சிப் இருக்க ஒழிய நடுவுக்கு வந்து அப்படி ஒரு கம்பார்ட்மெண்ட் அப்படி ஒன்று விட இப்படி விடுறாரு. அப்போ எங்கேயாலும் சேஃபாக இருக்கிற இடத்துல தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி வந்து இப்போ ஸ்விஸ்ஸில் ஓகே கூட அநேகமாக கலவல் அதெல்லாம் இல்லை, ஆனால் இருக்குது இப்போ. ஆனால் இதை கொண்டு நான் வெளிநாட்டில் இப்படி வச்சுட்டேன்டா எல்லாத்தையும் இப்படி கையிலே பக்கத்தில் இப்படி எடுத்துக்கொண்டு போவேன்னா. ஸோ இப்போ வேலைக்கு வந்து நீங்கள் காரில் வாங்கி போட்டு வீட்டை வருவீங்க, அப்போ அதுகளுக்கு ஓகே. மற்ற கிணத்தியும் இருக்க வச்சுக்கொள்ளலாம். ஆனால் இது வந்து அந்த ப்ராப்பர் லெதர் இல்லை, ஆனால் குவாலிட்டி சூப்பர். ஒரு இது இன்னும் அந்த ஒரு பிஞ்சோ அந்த மாதிரி ஒன்றும் ஆகாத பேக் உண்டு. அதனால் இப்போ எடுத்து வேறு பேக் மாற்றி வச்சுருக்கிறேன். இனி மாற்றேன் திருப்பி. இதுவும் ஒர்க்குக்கு போகிறதுக்கு நல்ல பேக். இந்த மாதிரி ஒரு கார்லேயோ இல்லாட்டி எங்கே போயிட்டு ஒர்க்கில் அப்படி வச்சுட்டு வாங்க. நீங்கள் ஷாப்பிங்கோ இல்லாட்டி இங்கே ட்ராவலிங்கோ அதுக்கெல்லாம் இப்படியே ஹையில் பிடிச்சி கொண்டு தெரியலாம். இது வந்து அந்த மாதிரியான ஒரு பேக். இதுலேயும் கென கம்பார்ட்மெண்ட்கள் இருக்குது. அது எப்பவுமே நல்லது. இப்படி கென கம்பார்ட்மெண்ட்கள் இருந்தால் நல்லது. நீங்கள் ஒவ்வொன்றையும் வடிவாக ஒரு இதுக்கு வச்சு தேடிக்கொண்டிருக்கான் பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸி. அப்படி ஒரு பேக். நீங்கள் என்னட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், என்னட்ட வேறு கலர்ஸும் இருக்குது. இது என்னட்ட இருக்கிற ஒரு பாதி கலெக்ஷன் தான் இது. ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து நான் ப்ரவுன், பிளாக், ஒயிட், இல்லாட்டி க்ரே அந்த மாதிரி தான் பேக்கில் வச்சுருக்கிறேன். ஏன்னா அது வந்து இங்கே எல்லாத்துக்கும் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக போட்டுக்கொள்ளலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பர்பிள் கலர் பேக், அதை வந்து பர்பிள் கலரில் போய் நான் ரெட்டோட மிக்ஸ் பண்ணி போடலாம். அது அந்த அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இதோட தான் லைட் க்ரீனோட அப்படி போடலாம். அப்போ வந்து இந்த மாதிரி என்றால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு மச்சாக இருக்குது. அதான் அந்த அதுவும் ஒரு சின்ன ஒரு சீக்கிரம் மேட்டர். இது ஒரு புதுவாக இது வந்து இந்த அம்மா வந்து இப்போ பரிசுக்கு போனவா அவங்க கொண்டு இந்த பேக் நான் கிஃப்ட் பண்ண பேக். இது நான் நினைக்கிறேன் அவங்க வந்து அங்கத்தே உள்ள பாரிஸ் ஃப்ரான்ஸ் மார்க்கெட்டில் வேணேன் என்ன லுண்டா சொல்லி நினைக்கிறேன். அங்கே வேண்டின பேக். அம்மா சொன்ன வயது ஏதோ 20 €, அப்படின்னு. ஆனால் நல்ல ஒரு கலர் டீசெண்டான நல்ல பிளாக் ஒயிட் ஒரு கோல்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இதுவும் ட்ராவலிங்க்கு சரி வராது, ஒர்க்குக்கு ஓகே. நீங்கள் நம்ம போயிட்டு இது என்ன பிரச்சனைனா இந்த ஒயிட்டுகள் வந்து வடிவாக யூஸ் பண்ணணும், இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு ஊற்றப்பட்டாலும் வடிவில்லாமல் இருக்கும். அப்படி நான் அதால் வந்து கூட ஒயிட்டை வேண்டதை அவாய்ட் பண்ணுறது. ஏனெண்டா வந்து நான் ஒரு பேக் ஒரு பிரியான பேக் வேண்டி ஒயிட்டும் ரெட்டும் மெரூனும் சேர்ந்த மாதிரி அந்த ஒயிட் அந்த அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பொட் மாதிரி ஒரு பிளாக்கில் வந்துட்டு அப்போ அது ஒரு வடிவில்லாமல் இருக்குது. அப்போ அதால் வந்து அதை யூஸ் பண்ணுறதை குறைச்சி கொண்டேன். ஸோ இதான வடிவாக இருக்குது. அம்மா வேண்டி கொண்டு வந்திருக்கிறான். இதை நான் இதன் பேக் அப்படியான ஒரு அப்படி நீட்டாக போய் எங்கேயும் வார இடத்த தான் இதை யூஸ் பண்ணுவோம். குழந்தைகளோட கொண்டு போகணுன்னா சாக்லேட் இருக்கிறதுனா சரி அது சரி. ஸோ அது இந்த பேக். மற்றது இதுவும் ஒரு கிஃப்ட் பேக் தான். என்னோட அஞ்சாவது கிஃப்ட் பண்ணது இது நான் நல்லா பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி கொள்ளலாம், இல்லாட்டி நீங்கள் இதை கலட்டிட்டு இப்படியும் கொண்டு போகலாம். 2 நிமிஷம்.
இது என்ன பிரச்சனைன்னா என்ன இது அவன் கொண்டு வந்தவா. ஆனால் அதே மாதிரி சிமிலரில் ஹில்ஃபிகர் என்ன இன்னொன்று இருக்குது. அது இது இதுவும் இந்த நியூ லவ்னு சொல்லலாம். இந்த ஸ்டைல் இது இப்படியும் கொண்டு போகலாம், இல்லாட்டி நீங்கள் இப்படியும் போட்டு கொண்டு போகலாம். இதுக்கு சிப் வச்ச கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது, சிப் இல்லாமல் 2 சைட்டும் இருக்குது. நல்ல ஒரு பேக் எவ்வளோ பிளாக் தான் நீங்கள் எல்லாத்தோடையும் போட்டுக்கொள்ளலாம். இது வந்து இந்த பேக்கில் வந்து அது ஏமால் வச்சுருக்கணும். என்ன பிரச்சனைன்னா அந்த ஹேண்ட்பேக் வைக்க கொண்டோட ஒட்டுப்பட்டாலும் அது பிறகு அந்த ஸ்க்ரைச்சஸ் ஆகி அந்த குவாலிட்டி வந்து விளக்குது. அப்போ வந்து அதில் கவனமாக அதை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பேக்கு. ஆனால் கிஃப்ட் ரெக்காக்கள் இந்த மாதிரி பேக்கில் கல்யாணம் இல்லை. அப்போ அதால் எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. நான் இங்கே இப்படியான பேக் வேண்டோன்னு கேட்குறேன். வேண்டினா உடனே இப்படி இந்த மாதிரி இதை கூடி ஒரு பீஸை போட்டு வச்சுட்டேன்டா எப்போவுமே அது இருக்கும். ஒரு ஞாபகமாக அந்த நாட்டுக்கு போன ஞாபகமாக இருக்கும். எப்போவுமே அந்த ஹேண்ட் மேட் அந்த இந்த பீசஸ் வந்து இதை இல்லாமல் அப்படி காப்பாற்றி வச்சுப்போம். பிறகு மற்றது இந்த இது மாதிரி கணக்க வச்சிருக்கிறேன். இது வந்து என்னட்ட இருக்கிற ஒரு கொஞ்சம் தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்படியான பேக் எனக்கு சட்டியான விருப்பம். இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைப் உள்ள பேக் இப்படி போட்டுக்கொள்ளலாம். 100 பேக் இல்லாட்டி காப்பு மாதிரியும் இப்படி செய்து கொள்ளலாம். இப்படியும் போகலாம். இது இப்போ பார்க்கல இருக்குது. நீங்கள் அந்த திங்ஸை வச்சிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நல்ல வடிவாக இருக்குது. இந்த மாதிரி பேக்ஸ் இந்த மாதிரியே 4 கலரில் நட்டை இருக்குது. இந்த பேக் இது ப்ராப்பர் லெதர் இல்லை, நான் நல்லா யூஸ் ஆகும். பிறகு இதுவும் ஒரு கிஃப்ட், கடவுளே சரியான கிஃப்ட் பேக் வருது எனக்கு. இது வந்து பிளிங் பேக். இது இன்னும் யூஸ் பண்ணினேன். சில வேளை இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு இந்த பிளிங் இருந்தாலும் ஆனால் இதுலேயும் ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒன்று அந்த ஒரு ஸ்பார்க்கில் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கேன். அந்த தனி பிளெயின் சாரிக்கோ இல்லாட்டி ஏதனுக்கோ ஒரு மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கொள்ளலாம். இது இன்னும் யூஸ் பண்ணல, பார்ப்போம் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறாங்க தெரியல. ஆனால் அப்புறம் எரியவும் மனசு வராது. வச்சுக்க மற்றது இந்த பேபி இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. இது வந்து லீர வேலை படிப்புன்னு சொல்கிறது. அது செய்யக்கே பேர் வேண்டி வச்சுருந்ததை. ஆனால் எனக்கு இது அவ்வளவு காசு கொடுக்க விருப்பம் இல்லை. பேக் இருக்குது. பிறகு இவ்வளவு காலம் வேலை செய்தாண்டு இது சரியான ஒரு பம்பர் பெர்சன் தான் நினச்சா. பம்பர் பெர்சன்டாலும் ஆனால் இதுவும் சரியான கோஸ்ட்லியான பேக். இது நோமெல்லாம் அதை விட டபுள் மடங்கு. இது நான் ஒரு சேல்ஸில் வந்து எடுத்தது. ஆனால் அந்த சேல்ஸ் அந்த மடங்கு எனக்கு பெரிய மடங்கு சரியான. அப்போ வந்து விடுறதோ என்று சொல்லி அப்படி யோசித்து இவ்வளவு காசு இந்த பேக்கு கொடுக்குறதோ, இது ஓகேயா இருக்குமோ இல்லாட்டி கூட இதோ அந்த மாதிரி இவ்வளவோ ஓடி பிறகு ஓகே இப்படியான பேக்ஸ் இப்படி கொஞ்சம் பேக்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் ஒரே வேண்ட மாட்டீங்க. ஓகே உங்களோட செல்ஃபுக்கு உங்களுக்கு ஒரு நீங்களே ஒரு கிஃப்ட் பண்ணுற மாதிரி. என்ன சொல்ல பாருங்கண்டா, இது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஆள் வேண்டித்தாரதோ, இப்போ உங்களோட அம்மா அப்பாவோ சரி, இல்லாட்டி நீங்கள் மேரி பண்ண உங்களோட ஹஸ்பண்டோ சரி, இல்லாட்டி உங்களோட பிள்ளைகளோ சரி, அதை விட
நீங்களா அதை உங்களோட காசில் ஓகே எனக்கு இந்த தகுதி இருக்குது, நான் இந்த இதுக்கு ஓகே இது இந்த இன்வெஸ்ட் பண்ண என்னட்ட காசு இருக்குது அப்படி ஒரு தருணம் வரைக்க நீங்கள் வேண்டிக்க யூ ஃபீல் ஹாப்பி. ஓகே ஹாப்பியை விட ப்ரவுட். ஓகே நான் ஓகே சரி நான் வேணாலும் இட்ஸ் ஓகே நான் உழைச்ச காசில் நான் வேண்டியிருக்கிறேன் என்று சொல்லி அது ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது. அப்படியான மூமெண்ட் தான் எனக்கு இந்த பேக். இது வந்து முல்லரோஸ் பேக். இது அப்படி ஒரு அந்த லெதர் இந்த வாசம் வந்து அப்படியே இருக்குது. இது நான் கரண்டியில் இருந்து இதில் வந்த வவுச்சரில் இருந்து எல்லாமே எறியாமல் அதுக்கே வச்சுருக்கிறேன். யூஸ் பண்ணிக்க வந்து இதை வந்து நான் எடுத்து வச்சுட்டு இந்த பேக்கெட் வச்சுட்டு யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணி முடிய இது வந்து நான் திருப்பி இதுக்கே வைக்கிற ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். இது மேட் இன் ஸ்விட்சர்லாண்ட். அதாலேயே இன்னும் ஸ்பெஷலான பேக். இப்போ சின்ன பேப்பரும் இது கரண்டி. இதை கூட நான் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இதான் இந்த ஸ்பெஷல். இதுவும் இப்படி தான் இதுவும். இது வந்து கண்டிப்பாக வந்து நான் ட்ராவலிங்குக்கோ இல்லாட்டி ஷாப்பிங்குக்கோ கொண்டு போகாத பேக்காக தான் இருக்கும். இது இந்த ஒஃபிஷியல் யூஸாக மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்த வேலைக்கு இல்லாட்டி நான் எக்ஸ்பர்ட்டாக விட்டுருக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு ஒஃபிஷியல் ஆன மூமெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற பேக்காக இருக்கும். ஆனால் என் ஃப்ரெண்ட் சொன்னவா அவள் 10 வருஷமாக இந்த பேக் வச்சுருக்கிறான். இது வந்து சரியான குவாலிட்டி உள்ள பேக். அவள் 10 வருஷமாக வச்சுருக்கிறான். அப்படியே இருக்குது. ஒரு கீரோ ஒரு பிஞ்சோ அந்த மாதிரி இல்லை. அப்போ வந்து அவள் தான் எனக்கு நல்லா மோட்டிவேஷனை தந்து இது வேண்டலாம், ஒரே யோசனை இந்த காசுக்கு இதை வேண்டலாமோ இல்லாட்டி இதை விட ஒரு நகையை வேண்டி இருக்கலாம் அந்த மாதிரி எவ்வளவோ மைண்டில் ஓடித்தான் வேண்டின பேக். ஆனால் கனவேர் வந்து ஈஸியாக வந்து ஓகே நான் இதை வேண்டுறேன்னு வேண்டினேன். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி தான் அதை யோசித்து ஓகே இது எந்த தரத்துக்கு இது ஓகேயா இல்லாட்டி நான் தரத்தை விட கூட வேண்டிட்டேன்னா அந்த மாதிரிலாம் இவ்வளோ யோசித்து தான் இந்த மாதிரி டிசிஷனை வந்து நான் எடுப்பேன். அதே மாதிரி முதல்ல சொன்ன போல் இந்த மாதிரி பேக் வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குமெண்டா தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி பேக் கூடி வச்சிருக்கலாம். இது என்னுடைய ஒரு ஃபேவரட் பேக். இதான் இந்த லோ பட்ஜெட் பேக். ஸோ மற்றது இன்னொன்று காட்டுறேன். மிச்சத்தை காட்டு கணக்கை கொடுத்து இதுவும் ஒரு நியூ பேபி மாதிரியான இதுவும் சரியாக யோசித்து நான் காசு கட்ட போன இடத்துல எனக்கு காசும் காட்டிட்டேன். இதுக்கும் என்னோட வந்தாக்கள் என்ன இந்த வேக்கு வேண்டி அந்த வேக்கு வேண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் நான் வந்து ஓகே இது சேலாக இருக்குது, இதுவும் ஒரு சரியான விலையான பேக். இந்த பிராண்ட் இது நான் இப்போ உடைச்சி இது யூஸ் பண்ணால் இந்த மாதிரி பிராண்ட் பேக்குகளுக்கு நான் எப்போவுமே கூட அந்த ரிசீப்டுகள் கரண்டிகள் அதில் வர இதெல்லாம் நான் வச்சுருப்பேன். இது எடுத்து வைக்கணும். இதில் வந்து என்ன நீங்கள் வந்து இப்படியான இதில் வந்து நீங்கள் ஒரு ரீசேல் பண்ணினாலும் ஒரிஜினல் இது மற்றது இந்த கொப்பி அந்த மாதிரிலாம் இருக்குது ஃபேக்குகள். ஸோ இது அப்படி இருந்தால் வந்து நல்லது. அதான் இது வந்து நான் வேண்ட போன பேக், காசு கட்டு விடாமல் இன்னொரு கடையில் வேண்டி தந்த பேக் தான் இது.
இதுவும் இந்த இப்பத்தே ஃபேவரட்னா இதுவும் இந்த பேக்கும் தான். மற்ற இது தான் இப்பத்தே இந்த மொமெண்ட் ஃபேவரட். ஆனால் அந்த கம்ஃபர்டபுள் பேக் இது எது ஒவ்வொரு சிச்சுவேஷனை பொறுத்து அந்த பேக்ஸ் மாறிக்கொண்டு போகும். இன்னும் பேக்குகள் இருக்குது, அது எல்லாத்தையும் காட்டில அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு போரிங்காக இருக்கும். ஆனால் அந்த அந்த வேண்டின ஆட்களுக்கு அந்த ஹேண்ட்பேக் வச்சிருக்கிற ஆட்களுக்கு அதே வேண்டிய ஒவ்வொரு பேக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலாக இருக்கும். சில வேளையில் ஒரு அந்த சின்ன ஒரு இது வந்தாலும் ஒரு சின்ன ஒரு என்னென்னு சொல்கிறது அந்த அந்த லெதரில் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் பிஞ்சு போய்க்கும் அது கவலையாக இருக்கும். ஆனால் சில பேக்கில் வந்து இப்படி 20 யூரோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வாங்கினது இல்லாட்டி ஒரு 30-40 ஃப்ராங்க் அப்படி வேண பேக்கில் கொஞ்சம் கவலை குறைவாக இருக்கும். ஓகே சரி, ஒரு 1 இயர் பாவிச்சாலும் 4-5 தான் கொண்டு போனாலும் ஓகே இந்த மாதிரி இருக்கும். சில பேக்கள் வந்து மற்ற இதே மாதிரி என் இன்னொரு கசன் சிஸ்டர் அவங்க வந்து ஒவ்வொருக்கா என்னை விசிட் பண்ண வரைக்கும் அவள் எனக்கு ஒவ்வொரு முறையும் பேக் கொண்டு தருவா, கூட கெஸ்ட் பேக் தருவா. கடவுளே, அந்த சிஸ்டருக்கும் நன்றி. எல்லாருக்கும் எத்தனை இது அன்றா மற்ற சுயக்கா அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு கசன்ஸ் எல்லாருக்கும் வந்து நன்றி. உங்களுக்கு தெரியும் எனக்கு இப்படி ஹேண்ட்பேக் இருப்போம்னு. சில பேர் வந்து கவர்கிட்ட திறந்து பார்த்துட்டு ஐயோ கடவுளை என்று இடங்காக்களும் இருக்குது. சில வழியில் இடங்கள் பத்தாமல் இருக்குது. இப்போ இந்த இது செய்ய வேண்டியது காரணமே எனக்கு கொஞ்சம் கழிச்சனால், ஏன்னா இடம் பத்தாக்குறையில அப்போ எப்படி வைக்கிறது எப்படி இதுன்றேன்னு சொல்லித்தான் இப்போ இதில் என் மகன் வந்து மம்மா இதை செய்யலாமே, உங்களோட பேக்ஸ் இருக்கேன்னு சொன்னபடியா உங்களுக்கு ஒரு 1-2 காட்டியிருக்கிறேன். தேங்க்யூ பார்த்ததுக்கு. உங்களை போர் அடிக்கலைன்னு நான் நம்புகிறேன். ஹேண்ட்பேக் விருப்பமான ஆட்களுக்கு பார்க்கவும் விருப்பமாக தான் இருக்கும். ஓகே, நன்றி, பாய் பாய். அடுத்த இதில் சந்திப்பேன்.